ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, குடும்பஸ்தன் ஃபேமிலி மேன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம மணிகண்டன் அவர் நடிச்சிருக்காரு லீட் ரோல. சன்வி அண்ட் வந்துட்டு குரு சோமசுந்தரம். ஸோ இவங்க வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா மனசு குரு சோமசுந்தரம் படத்துக்கே போல கிளாஷ் விடுறது, அவர் படத்துக்கே அவரே கிளாஷ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு வாட்டர் படம் பார்த்தேன், வந்து குடும்பஸ்தன் படம் பார்த்துருந்தேன். ஒரே நல்ல 2 படம் பார்த்துருந்தேன். ஸோ 2 படமே வந்துட்டு ரிலேட் டு த ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ எல்லாம் ஃபேமிலி பர்சனுக்கும் வந்துட்டு செம்மையாக கனெக்ட் ஆகும். ரொம்ப யதார்த்தமா இருக்கும் அவங்க எடுத்த கதை ஓட்டம் வந்துட்டு எல்லாமே யதார்த்தமா இருக்கும். வர கேரக்டர்ஸ் கூட வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல இருந்திருக்காங்களே அந்த மாதிரி வந்துட்டு தோணும். இந்த கேரக்டர் இவன் தானே, அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ரிப்ளைகேட் ஆகும். அந்த அளவுக்கு தத்ரூபமா அவ்வளவு யதார்த்தமா அந்த படம் 2 படமும் இருக்கும். அந்த வகையில வந்துட்டு குடும்பஸ்தன் எனக்கு ரொம்ப ரிலேட்டான ஒரு படம்னு தான் சொல்லணும். இது ஒரு ஃபேமிலி ட்ராமா தாங்க. ஃபேமிலி இமோஷன், கோவம், லவ், காதல், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கலந்த ஒரு படம். ஸோ மணிகண்டன் இந்த படத்துல வந்துட்டு நவீன் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பேன். இந்த கேரக்டர் பேரே எனக்கு செம்மையா கனெக்ட் ஆச்சு. என்னடா நம்ம பேர்ல ஒரு கேரக்டர் எழுதியிருக்காங்களா அப்படின்ட்டு. அதுவும் நம்ம மணிகண்டன் ஃபேவரட் ஆக்டர்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஃபேவரட் பெர்ஃபார்மர் நான் சொல்லலாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில. செம்மையா மனசை பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இந்த லவ்வர் படத்துலேருந்து நான் செம்ம வெறித்தனமான ஃபேன் ஆகிட்டேன் அந்த மனசுக்கு. ஏன்னா அவ்வளவு ரிலேட்டபிளா இருந்துச்சு ஒரு கேரக்டரும். என்னோட கேரக்டரிஸ்டிக்கும் வந்துட்டு அந்த படத்துல அந்த லவ்வர் படத்துல வந்து கேரக்டர் சொல்றேன் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இந்த படத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 90 to 95% வந்துட்டு என் கேரக்டரோட ஈக்குவலா ஆச்சு. சில சிச்சுவேஷன் என்னால வந்துட்டு கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லணும். என் ஃபேமிலி வைஸ் என்னோட பர்சனல்னு நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ குடும்பஸ்தன், ஸோ பேர்லேயே தெரியும், குடும்பஸ்தன் மனசை வந்துட்டு சிங்கிளா இருந்து குடும்பஸ்தனா ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த பணம் தேவையை வந்துட்டு இவரை பணத்தை வச்சு இந்த சொசைட்டி எப்படி இவரை ட்ரீட் பண்ணுது. இது ஒரு டெய்லி லைஃப்ல ஒரு மிடில் கிளாஸ், ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பசங்களுக்கா பொண்ணுங்களுக்கு அப்படிதான் சொல்லப்படுது. ஒரு ஃபேமிலி மேனுக்கு தெரியும், அவன் பட்டிருக்கான் அந்த வலி, அந்த ஆதங்கத்தை இந்த படத்துல ஒவ்வொரு சீன் பை சீனும் மணிகண்டன் பிளே பண்ண நவீன் ரோல் ரிப்ளிகேட் பண்ணிச்சு. நாங்க எக்ஸாக்டா சொல்லணும், சரிங்களா? என்னால கனெக்ட் பண்ண, என்னால எப்படி சொல்லுதுன்னு எனக்கு சரி தெரியல. அந்த ஒரு மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். நிறைய விஷயம் நம்ம சொல்லாத விஷயம், பட் நம்ம அனுபவிச்ச விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது ஸ்கிரீன் முன்னாடி நம்ம பாக்குறப்போ, இந்த விஷயங்கள்லாம் வர விஷுவல் வாய்ஸ் நம்மளால பாக்குறப்போ அந்த அடுத்த செகண்ட் கண்ணில் தண்ணி வந்துடுது. சில சீன்லாம் இருக்கும். மணிகண்டன் வந்து லைக் வந்து இந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை, இப்படிதான் ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு அந்த விஷயம்லாம் இருக்கும். எந்த நவீன அந்த நவீன சொல்ற அதெல்லாம் நான் வந்துட்டு அழுந்துட்டேன். லைக் வந்துட்டு நான் இத்தனை நாள் நான் எனக்குள்ள பேசின விஷயங்கள், நான் அழுத வந்துட்டு நினைச்சு நான் உருகி போன சில விஷயங்கள்லாம் ஸ்கிரீன் மேல அந்த டயலாக் வருது, எல்லாத்துக்கும் சேர்க்கிற மாதிரி வருது. லிட்டரலி எனக்கு நான் வந்துட்டு சந்தோஷத்துல நிறைய லைக் வந்துட்டு இப்படி ஒரு பெருமூச்சு விட்டு, அதனால எனக்கு கண்ணீர் வந்துச்சு. கலங்கிட்டேன் நான் நிஜமா. லிட்டரலி நான் சொல்ல போனா ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு. லைக் அந்த நவீன் ஏன் ரியல் லைஃப் நவீனை பார்த்த மாதிரி அப்படி இருந்துச்சுங்க. அந்த கேரக்டர் லிட்டரலி சில கேரக்டர் சிஸ்டம்லாம் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு கனெக்ட் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. சில ரொம்ப சீன்ஸ்லாம் மோஸ்ட்லி சில சீன்ஸ்லாம் ஃபேமிலி கூட கான்வர்சேஷன் பண்ணிடுது. அப்போ மற்றவங்க லைக் வந்து சொல்லிடுது. அந்த மாதிரி நிறைய பேர் 100 பேர் 100 விதம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றதா அந்த மாதிரிலாம் மண்டைகளை போட்டேன். லைக் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டே எப்படி அந்த நவீன் ரன் பண்றாங்க சொசைட்டில அப்படின்னு ரொம்ப சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த விதத்துல மணிகண்டன் பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி குரு சோமசுந்தரம் அது அவர் ஒரு பிளே பண்ணியிருப்பாரு பாருங்க, ஒரு நெகட்டிவ் ஷேட்னு சொல்லாங்க. லைக் வந்து அந்த கேரக்டர் பார்த்தாலே சம்பவம் வராங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டரும் ஒவ்வொரு லைஃப்ல யாராவது ரூபத்துல அந்த கேரக்டர் இருந்திருக்கும். லைக் இந்த மாமா மட்டும்தான் அந்த கேரக்டர் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவதுனாலும் இருக்கலாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், தாத்தா பாட்டி கூட இருக்கிறாங்க, பெரியப்பா, சித்தப்பா, அந்த மாதிரி யார் வேணாலும் அந்த கேரக்டர் நம்ம ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலி தாண்டி கூட இருந்திருக்கலாம். லைக் வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த கேரக்டர் பார்த்தாலே சாத்தணும்னு தோணும். அந்த மாதிரி கேரக்டர் மனசா பிளே பண்ணியிருப்பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் அதான் சொல்றேன், குரு சரோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்ரலி ஒரு சப்போர்ட்டிங் ரோல் இல்லை, லைக் another pillar to this film. இப்போ மணிகண்டன் ஒரு சைட் வந்துட்டு ஒரு ரியாலிட்டியான ஒரு கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் பண்றாங்கன்னா, இந்த சைட் வந்து நம்ம குரு சோமசுந்தரம் நம்ம ரியல் லைஃப்ல இருக்க கேரக்டர் அவரோட சைட்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. ஸோ இந்த படத்தை 2 பேரும் தூக்கி நிப்பாட்டுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் கிடையாது, பக்கா ஒரு யதார்த்தமான படம்.
அப்படி சொல்லி ஆகணுங்க. ஸோ ஐம் ரியலி இமோஷனல். லைக் வந்து ஒரு படத்துல பார்க்க சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப கண் கலங்கிட்டேன்னு சொல்லணும். அவ்வளோ அட்டாச்ட் ஆயிட்டேன் வர ஒரு சீன்ஸ். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உங்க டைம் இருந்தா உங்களுக்கு நீங்க கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் அந்த படத்துக்குன்னு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு செலவழிச்சு இந்த படத்தை வந்து போய் பார்த்து பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் லைஃப்பும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். முக்கியமா டீனேஜர்ஸ், இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ், யங்ஸ்டர் சொல்றேன், இந்த மாதிரி பசங்களாம் கண்டிப்பா இருப்பீங்க. என்னதான் வெளியே வந்துட்டு எப்படி சொல்றது ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாலும் இந்த உள்ளுக்குள்ள பிஹைண்ட் இந்த ஸ்கிரீன் நம்மளுக்கு ஒரு கஷ்டமோ லைக் வந்து குடும்பத்துல லோ நம்ம சிச்சுவேஷன் அப்படி ஒரு ஒரு அண்டர் ரேட்டட்லேயே நம்ம இருப்போம்ல, அந்த அண்டர் ரேட்டட் ஸ்கிரீன்ல கொண்டு வந்த எப்படி இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்படி இருந்துச்சு படம். ஸோ என் பேச்சை கேட்டுதான் நீங்க பார்க்கணும்னு அப்படி கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்களை ஷேர் பண்றேன், சரிங்களா? என் பேச்சை கேட்டு நல்லா இருக்கு படம் அப்படி பார்த்தோம்னா அப்படி கிடையாது, நான் அப்படி சொல்லவே கிடையாது. நான் ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த படம் லிட்டரலி ரொம்ப கனெக்ட் ஆச்சு. மேபி நான் நினைக்கிறது மேபி ஒரு கெஸ் பண்றேன், மேபி என்ன மாதிரி நான் ஃபீல் பண்ற மாதிரி நிறைய பேர், ஏன் கோடி பேர் கூட இருக்காங்க பசங்க. ஸோ இவங்களாம் போய் பார்த்தா கண்டிப்பா கனெக்ட் ஆகும். யாரெல்லாம் அப்படி கனெக்ட் ஆச்சு படம் பார்த்ததுக்கு அப்புறம், உங்களுக்கு யாரெல்லாம் அந்த பர்சன் கனெக்ட் ஆச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ யா, இதை சொல்ல வேணும் பேசுகிறேன். சீன் நெக்ஸ்ட் அண்ட் சைனிங் ஆஃப். ஐ அம் நவீன். டேக் கேர். பாய்.